الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. بواب الباب إمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب استحباب زيارة القبور للرجال وما يقول له الزائر. عن بريدة رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم كنت نهيتكم عن زيارة القبور فزوروها رواه مسلم وفي حديث فإنها تذكر الآخرة. பின்னிட்டுக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு பாடம் 66ஆம் பாடம், மன்னரைகளை ஜியாரத் செய்வது ஆண்களுக்கு விருப்பத்தக்கதாகும். ஜியாரத் செய்பவர் கூற வேண்டிய வார்த்தைகள் என்ன? நாம் கபரஸ்தானுக்கு மன்னரை நாம் செல்கின்றோம். இந்த விஷயம் மார்க்க நமக்கு என்ன கூறியிருக்கின்றது? முதல் விஷயம், புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் ஆரம்பத்தில் மன்னரைகளை ஜியாரத் செய்வதை உங்களுக்கு தடுத்திருந்தேன், இப்பொழுது அத்தடை இல்லை, ஆகவே நீங்கள் மன்னரைகளை ஜியாரத் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸு முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். ஜியாரத் என்பது முதல் விஷயம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒருவரை சென்று பார்ப்பதற்கு ஜியாரத் என்று சொல்வோம். ஜார யசூர் என்றால் விசிட் செய்வது. ஜியாரத் என்பது எதுவுமே தனிப்பட்ட ஒரு ஃபாத்தியா செய்வதோ அல்லது ஒரு சடங்கு சம்பிரதாயம் செய்வது என்பது கிடையாது. ஜியாரத் என்றால் என்ன அர்த்தம்? விசிட் செய்வது. நான் ஜுர்து அபி, நான் என்னுடைய தந்தையை சென்று பார்த்து வந்தேன். அப்போது நான் ஜியாரத் செய்தேன் என்ன அர்த்தம்? போய் விசிட் செஞ்சுட்டு வந்துட்டேன். அப்போ இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் இஸ்லாத்துடைய முதல் கட்டத்தில், இப்பொழுதுதான் இஸ்லாத்திய தழுவியவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள். இஸ்லாத்திற்கு முன்னாள் காலத்தில் கபறுகளை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களும் அவர்களிடம் உதவி தேடக்கூடியவர்களாக முன்னால் அந்த ஜாஹிலியாவுடைய காலத்தில் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார், முதல் கட்டத்தில் என்ன செய்தார்கள்? தடுத்தார்கள். நீங்கள் கபரஸ்தானுக்கு மன்னரைக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? போய் ஜியாரத் செய்யக்கூடாது, போய் பார்க்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். ஏனென்றால் இப்பொழுதுதான் இஸ்லாத்தை தழுவினார்கள். இதற்கு முன்னால் செய்து கொண்ட விஷயத்தை எங்கு அது திரும்பவும் அந்த கபரில் இருக்கக்கூடியவருடைய தொடர்பு அதிகமாக ஏற்பட்டு ஷிர்கில் விழுந்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? முதல் கட்டத்தில் தடுத்து விட்டார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், சஹாபாக்களுடைய விஷயங்களில் தௌஹீது முழுமையாக அவங்களுடைய உள்ளங்களில் பதிந்து விட்டன. அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் மிக பலமான ஒரு நிலை வந்துவிட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் அனைவர்களுக்கும் என்ன செய்தார்கள்? இந்த ஹதீஸை கூறினார்கள், நான் உங்களுக்கு தடுத்திருந்தேன் ஜியாரத் செய்வதை, அலா ஃபஸூருஹா, இப்பொழுது நான் உங்களுக்கு கூறுகின்றேன், அதை நீங்கள் சென்று பாருங்கள். மன்னரைக்கு கபரஸ்தானுக்கு போய் பாருங்கள். ஏன்? இன்னொரு அறிவிப்பில் வரக்கூடிய வார்த்தை ஃபஇன்னஹா துதக்கிருல் ஆஹிரா, ஏனென்றால் மறுமை, இது உங்களுக்கு இந்த மன்னரை வாழ்க்கை, இந்த மன்னரை இடம், இது கபரஸ்தான் உங்களுக்கு மறுமையை நினைவுபடுத்தும். மறுமை நினைவுபடுத்துவது என்று என்ன? இந்த கபரஸ்தான், இந்த மையவாடி தான் என்ன? மறுமையுடைய முதல் கட்டம், முதல் வாசல். அப்போ அந்த ஒவ்வொருவரும் நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம், அதை நமக்கு நினைவுபடுத்தும். அதனால்தான் உள்ளங்கள் கடுமையாகிவிட்டது, பாவங்களில் அதிகமாக விழுந்து விட்டோம், உலகத்துடைய ஆசைகள் அதிகமாகிவிட்டது என்றால் உலமாக்கள் சொல்லக்கூடிய உபதேசங்களில் ஒன்றானது, நீங்கள் கபரஸ்தானுக்கு சென்று அங்கு ஜியாரத் செய்து வாங்க. என்ன அர்த்தம்? போய் பார்த்து விட்டு தன்னை அந்த இடத்தில் வைப்பது போல் உணர்ந்து, நாளை இதே போல இங்கு வர இருக்கின்றேன், நான் என்ன சம்பாதித்தேன், நான் என்ன இதற்காக முற்படுத்தினேன் என்று சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு 4 இருப்பிடம், 4 நிலையாக இருப்பிடமாக இருக்கும் தங்கக்கூடிய. ஒன்று உடைய தாயின் கரு, உடைய தாயின் வயிற்றில் ஒரு அளவு, ஒரு காலம் வரை அவன் தங்குவான். அடுத்ததாக துனியா, இந்த உலகத்தில் ஒரு காலம் வரை அவன் தங்குவான். மூன்றாவது கபர், கபருடைய அந்த பர்சக் என்று சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கையிலும் ஒரு காலம் வரை அவன் தங்குவான். 4வது மறுமை, அந்த மறுமை தான் நிரந்தரமான இடம். அங்கு மனிதன் வெற்றி அடைந்தான் என்றால் சொர்க்கத்தில் அவன் நிரந்தரமாக இருப்பான்.
தோல்வி அடைந்து விட்டான் என்றால் அவன் நரகத்தில் தூக்கி போடப்படுவான். அப்போ மூன்று இந்த இருப்பிடம் என்பது இது தற்காலிகமானது. அது தாயின் கருவுரையாக இருக்கட்டும், அதே போல இந்த உலகமாக இருக்கட்டும், மன்றையாக இருக்கட்டும், இது அனைத்துமே என்ன தற்காலிகமானது, டெம்பரரி தான். ஆனால் மறுமை என்பது அந்த மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானது. அப்போ மனிதனுடைய உள்ளம் இந்த உலகத்தில் அதிகமாக ஆசி வந்து விட்டது என்றால் போய் சென்று பார்ப்பது இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வலியுறுத்திக்கக்கூடிய ஒரு சுன்னா. இதை பின்பற்றக்கூடியவர்கள் என்ன சுன்னாவை பின்பற்றுகின்றார்கள், அவர்களுக்கு மறுமையை நினைவுபடுத்தும். கண்டிப்பாக தனிமையில நாம போய் கபரஸ்தானுக்கு போய் சென்று பார்க்கும் பொழுது அங்கு நமக்கு நம்முடைய மௌத் ஞாபகம் வரும். நமக்கு மௌத் ஞாபகம் வரும். பார்க்கிற எத்தனையோ நம்முடைய உறவினர்கள் விற்றார்கள், சென்று விட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் இப்போ என்ன, அவர்களுடைய அமல்கள் அவர்களுடன் இருக்கின்றது. நன்மையான அமல்களை செய்துவிட்டு சென்றார்கள் என்றிருந்தால் அந்த நன்மையான அமல்கள் அவர்களிடம் இருக்கும். அதை கொண்டு அவர்களுக்கு கணக்கிடப்படுவார்கள். தீமையான அமல்களையும் தீமையான செயல்களை இந்த உலகத்தில் செய்துவிட்டு சென்றார்கள் என்றால் அந்த தீமையான அமலும் செயலும் அவர்களுடன் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதன் பிரகாரம் தான் அவருக்கு என்ன தீர்ப்பளிக்கப்படும், அவருக்கு அதற்குரிய தண்டனை கொடுக்கப்படும். இப்போ இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முதலில் தடுத்திருந்தார்கள், பிறகு அனுமதி கொடுத்தார்கள். இது யாருக்கு? ஆண்களுக்கு மட்டும் அனுமதி. பொதுவாக முன்னாடி இருவர்களுக்கும் தடை செய்யப்பட்டதாக இருந்தது. பிறகு ஆண்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்தார்கள், பெண்களுக்கு அனுமதிக்கவில்லை கபரஸ்தானில் சென்று பார்ப்பதற்கு. ஏனென்றால் ஒரு பெண் என்பவள் மிகவும் சென்சிட்டிவான ஒரு அல்லாஹு தஆலா படைத்த ஒரு படைப்பு. அவங்களால தங்கால் சமாளிக்க முடியாது. சில நேரத்தில் மயக்கம் போட்டு விடக்கூடிய நிலை ஏற்படும், சில நேரத்தில் அவர்கள் கத்துவதும் கதறுவதும் என்ற நிலை ஏற்படும். தன்னுடைய அந்த சென்சிட்டிவான அந்த நிலையினால என்னாகும், அவர்களுக்கு ஏதாவது ஒரு நிலை அந்த தடுமாற்றங்கள் ஏற்படுவதனால்தான் அங்கு முற்றிலுமாக பெண்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கும் என்ன, கபருடைய விஷயத்தை நினைவு கொள்வதும், அதனால் அவர்களுக்கு அந்த மறுமையுடைய வாழ்க்கையுடைய நினைவுபடுத்துவதும் என்பதும் அவர்களுக்கும் வலியுறுத்தப்பட்டதாக இருக்கின்றது. ஆக இந்த தலைப்பில் நாம பார்த்தது முதல் விஷயம். சரி, நம்ம கபரஸ்தானுக்கு மன்னரை நாம் செல்லும் பொழுது என்ன சொல்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான முறையில் காட்டி தந்திருக்கின்றார்கள். 2-3 ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன, வார்த்தைகள். நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு சம்பவத்தை இங்கு அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகீல் கர்கத் என்று சொல்லக்கூடிய மதீனாவுடைய கபரஸ்தானுக்கு பகீ அல் கர்கத் என்று சொல்லுவாங்க. ஜன்னத்துல் பகி என்பது நாம பேர் வைத்து கொண்டோம், இல்லைனா அதனுடைய பெயர் ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை அல் பகீஉல் கர்கத் என்ற மதீனாவில் இருக்கக்கூடிய கபரஸ்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு சென்று ஜியாரத் செய்தார்கள், சென்று பார்த்தார்கள். அந்த நேரத்தில் என்ன கூறினார்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன் வ அதாகும் மா துஅதூன் கதன் முஅஜ்ஜிலூன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் அல்லாஹும்ம அக்ஃபிர்லி அஹ்லி பகீஇல் கர்கத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை கூறினார்கள். என்ன கூறினார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன், சாந்தியும் சமாதானமும் இந்த இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய முஃமின்கள் மீது நிலவற்றுமாக. அந்த இருப்பிடம் என்பது என்ன? அந்த கபரஸ்தானில் இருக்கக்கூடியவர்கள். வஅதாகும் மா துஅதூன், என்ன உங்களுக்கு வாக்குறுதி சொல்லப்பட்டதோ அதை நீங்கள் பெற்று விட்டீர்களே. உங்களுக்கு என்ன வாக்குறுதி சொல்லப்பட்டதோ, அது சொர்க்கவாசியாக இருக்கட்டும், நரகவாசியாக இருக்கட்டும், அல்லது தண்டனைக்குரியவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு அந்த என்னென்ன வாக்குறுதி சொல்லப்பட்டதோ அது அவர்களுக்கு கிடைத்து விட்டது. வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் நாமும் உங்களுடன் வந்து சேரப்போகின்றோம். நமக்கும் ஒரு நாள் இந்த கபரில் தான் அடக்கம் செய்ய, நாமும் இந்த இடத்தில் தான் வரப்போகின்றோம் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கி அந்த கபரஸ்தானில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ஃபிரத்திற்காக துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம அக்ஃபிர் லி அஹ்லி பகீ அல் கர்கத், யா அல்லாஹ் இந்த மன்னரில் இருக்கக்கூடிய அனைவர்களையும் அல்லாஹ் நீ மன்னிப்பாயாக என்று அவர்கள் கூறினார்கள். நமக்கும் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டு தந்திருக்கின்றார்கள். நம்ம கபரஸ்தானுக்கு செல்லும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன் அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர்
وإنا إن شاء الله بكم لاحقون أسأل الله لنا ولكم العافية என்ற இந்த துவாவும் இருக்கின்றது. மற்ற ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது. ஆக இதை நாம சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். இதை நாம சொல்லிவிட்டு செல்வது எப்படி நம்முடைய வீட்டிற்கு நாம் செல்லும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுகின்றோமோ அதே போல அவர்களுக்கும் அல்லாஹுடைய சாந்தி நிலவட்டும் என்று நம்ம துவா செய்ய வேண்டும். அவர்களுக்கும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக, எங்களையும் பாதுகாப்பானாக. இன்னொரு அறிவிப்பில் அல்லாஹ் எங்களையும் அவர்களையும் மன்னிப்பாயாக என்று கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். இது ஒரு உரிமையாக இருக்கின்றது. நம்ம கபரஸ்தானுக்கு யாராவதுக்கும் அடக்கம் செய்ய போறோம் அல்லது நாமே தனிமையில சென்று நம்முடைய பாவங்கள் அதிகமாகிவிட்டது அல்லது மனசு ரொம்ப களைப்பு இருக்கும் பொழுது அல்லது மன உளைச்சல் இருக்கும் பொழுது அங்கு சென்று தனிமையில நம்ம போய் பார்த்து அங்கு இந்த துஆவை சொல்வது இது சுன்னவாக இருக்கின்றது. இதை தவிர்த்து கபரஸ்தானுக்கு செல்லக்கூடியவர்கள் ஊதுபத்தியும் வாழைப்பழத்தையும் பூவையும் பொட்டையும் என்னென்னலாம் எடுத்துட்டு போறாங்க, அது இல்லாமல் சந்தனத்தை தடவிட்டு அதில் போர்வையை ஷால்வாயையும் போட்டு எல்லாம் அல்லாஹ் அக்பர் அவங்க பிடித்த சில சாப்பாடுகளை சமைச்சு பார்க்குறோம். எத்தனை கபரஸ்தானில் இப்படிலாம் இருக்குது. என்னன்னா எங்கள் அத்தாவுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கும், எங்கள் அத்தாவுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்னா ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு எடுத்து வைக்கிறான். அல்லது எங்கள் அத்தாவுக்கு சிக்கன் கறி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதை அங்கு சென்று அவருக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு மகனை அவர் விட்டு செல்லலை. இந்த மாதிரி விஷயங்கள் செய்து விட்டு என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது போய் சேரும், ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று. அங்கு நாம கபரஸ்தானுக்கு செல்வது அன்புக்குரியவர்களே எதற்காக? அவர்களுக்கு துவா செய்வதற்காக. நமக்காக எந்த ஒரு துவாவும் கிடையாது. மாறாக நமக்கு என்ன படிப்பினை தான். நானும் நாளை இங்கு வரப்போறேன், எப்போ வருவேன்னு தெரியல. இன்னைக்கு நான் ஒருத்தரை சுமந்து கொண்டு வர, நாளை என்னை சுமந்து கொண்டு வருவார்கள். இன்னைக்கு ஒருவருடைய ஜனாசாவுடைய தொழுகையில் கலந்து கொண்ட, நாளை நான் ஜனாசாவாக இருப்பேன். இன்னைக்கு ஒருவரை குழியில தோண்டி புதைச்சிட்டாங்க, நாளை அந்த குழியில என்னையும் போடுவாங்க. இந்த நிலை சிந்தனையை நம்ம இருக்க வேண்டுமே தவிர அங்கு சென்று விட்டு எனக்கு இது உதவி செய்யுங்க, எனக்கு அது செய்யுங்க, இது செய்யுங்க என்று சொல்லி யாருக்கும் கிடையாது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபராக இருக்கட்டும் அல்லது மற்ற எந்த ஒரு வலி அல்லது அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கபராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அங்கு சென்று அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டுமே தவிர நாம் அங்க நம்முடைய பாவ மன்னிப்போ நமக்கு தேவையோ அல்லது நம்முடைய தேவைகளை முறையிடுவது என்பது இது ஷிர்க்குடைய விஷயங்கள். ஏனென்றால் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். நம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பவன் அல்லாஹ் மட்டும்தான். நம்முடைய தேவைகளை அவன் முழுமைப்படுத்தக்கூடியவன் அல்லாஹுக்கு தான் ஆற்றல், வேறு யாருக்குமே கிடையாது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகும் முன்னாடி என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மகளிடம் சொன்னாங்க, சலி மாஷித்தி, ஃபாத்திமாவே நீ என்ன வேணுமோ இங்கேயே கேட்டுக்கோ உங்களுடைய அத்தாவிடம். ஃபைனிலா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஅ, மறுமை நாள்ல உனக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னா உன்னுடைய தகப்பன் எதுவுமே உதவி செய்ய முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுக்கு இருக்கும் பொழுது யோசிச்சு பாருங்க பின்னாடி வரக்கூடியவர்கள். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் சென்று பார்க்கும் பொழுதே நாம் அவர்களிடம் துவா கேட்க கூடாது என்றால், அவர்களுக்கு நம்ம சென்று பார்க்கும் பொழுது சாட்சி தான் கூறுவோம். நீங்கள் உண்மையான தூதராக இருந்தீர்கள், நான் சாட்சி பகருகின்றேன், நீங்கள் அமானிதமாக இந்த மார்க்கத்தை மக்களிடம் ஒப்படைத்தீர்கள், நீங்கள் நன்மையை நாடக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்ற அந்த சாட்சியை பகருவதை தவிர அங்கு சென்று மக்கள் எப்படி கேட்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது செய்யுங்க அது செய்யுங்க என்று கேட்பது இது ஷிர்க்காக இருக்கின்றது, தடை செய்யப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு போயிட்டே நம்ம கேட்கக்கூடாது நம்முடைய தேவை என்றால், அதுக்கு பின்னாடி வரக்கூடிய எவ்வளவு பெரிய ஒரு அவுலியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஒரு வலியாக இருக்கட்டும், அவர்களுக்கு யோசிச்சு பாருங்க. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வஃபாத்திற்கு பிறகு எப்பொழுதுமே அவங்களுடைய கபரிடம் சென்று எங்களுக்கு இது செய்யுங்க என்று கேட்டதே கிடையாது. எங்குமே நமக்கு ஆதாரம் இருக்க. மாறாக அந்த மழை என பொழியாத காலத்தில் என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் கேட்டோம், யா அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்காக நீங்க அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்க, பரிந்துரை செய்யுங்க என்று. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது இல்ல, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சாவாக இருக்கிறீங்க அப்பாஸே, நீங்க அல்லாஹ்விடம் எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்க என்று யார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லி இருக்கிறார். நீங்க எங்களுக்கு பரிந்துரை செய்யுங்க, ஏன்னா நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை சார்ந்தவங்க, மூத்த
இந்த சஹாபாக்களில் ஒருவராக இருக்கின்றீர்கள், அல்லாஹ் உங்களை சிறப்பு தந்திருக்கான். ஆக நீங்க எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்க, எங்களுக்காக தொழுகையை நிறைவேற்றுங்க என்று இங்கு சொல்லியிருக்கார். ஆக இந்த விஷயத்தை நாம் கொள்ள வேண்டும். இது மன்னரையில் செல்லும் பொழுதும் சரி, அதோடைய ஆதாபுகளை பற்றி இங்கு சொல்லப்பட்டது. அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஹீதில் நிலையாக அல்லாஹு தஆலா நம் எப்பொழுதுமே வைப்பானாக. இந்த கபரஸ்தானை மன்னரை இடத்திற்கு சென்று சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ் நமக்கு பாக்கியம் கொடுப்பானாக. மறுமையுடைய வாழ்க்கைக்காக நாம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக என்றென்றும் அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.